புதுநகரில் ஏற்பட்ட அந்த இறப்பு என்பது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒன்று. முன்பாடி நிலையில் வந்துட்டு இருக்கு. இந்த இணைப்பு வீட்டுக்கு வீடு இணைப்பு கொடுக்கறதுல இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த இணைப்பு கொடுக்கின்ற பணியில் சில உடற்படிகள் செய்த ஒப்பந்தார செய்கிறவர்கள் ஒரு சின்ன கவசம் முடிக்காத ஒரு நிலையில் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு துறையில் எல்லா துறையை நம்ம அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக முழுமையான ஒரு விசாரித்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும். எல்லா பகுதியிலும் வேறு எங்கேயும் இது மாதிரி ஏற்படுத்துறதுல அரசு கவனத்தோடு இருந்துகிட்டு இருக்கப்போ அது தேவையான அதாவது எல்லா இடத்தையும் பார்க்க சொல்லியிருக்குது. புதுநகரில் முழுமையாக பார்த்து அது மாதிரி இருந்தாங்கன்னா சரி செய்ய சொல்லியிருக்கோம். அந்த இணைப்பு கொடுத்தெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த 3 பேர் நம்ம இதில் இறந்துருக்கிறாங்க. உண்மையை வருத்தப்படக்கூடிய ஒன்று. அதில் அந்த 2 பேருக்கு வயதானவங்க, ஒருத்தவங்க 55 ஒருத்தவங்க 75 வயசு இறந்துருக்காங்க. 15 பெண்ணு படிக்கிற பொண்ணு இறந்துருக்கு. அந்த 2 பேருக்கும் 20 லட்சம் நம்ம அரசு நிவாரணமாக கொடுக்கின்றது. அந்த பெண்ணுக்கு படிக்கின்ற அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தாருக்கு 30 லட்சம் நிவாரண உதவி வழங்க செய்திருக்கிறது. இது உடனடியாக அந்த குடும்பத்தாருக்கு வழங்கப்படும். உடனடியாக வழங்கப்படும். இந்த எதிர்காலத்தில் இது மாதிரி பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஆதார சாக்கடை திட்டத்தின் மூலமாக அந்த பணிகள்லாம் துரிதமாக விரைவாக சரியாக முடிக்க பொதுப்பணித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டது. அந்த இணைச்சது சாதாரணமாக இந்த டாய்லெட்டுக்கு போகிற அந்த இதில் இணைப்பு கூட தண்ணி இடையில ஒரு சின்ன தண்ணி தேர்மோ அதை அந்த கேஸ் ஃபார்மாக இருக்காது. அது சரியாக அந்த சரியாக கொண்டு கொடுக்காதனால இதுதான் இன்னைக்கு ஏற்பட்டது. அந்த எஸ்டிபி பிளான்ட்ல சரியாக பார்த்துட்டு பராமரிப்பு அந்த 2 எஸ்டிபி நல்லா பண்ணிருக்காங்க. ஏரி 4 ஏரி சரி பார்த்துட்டு இருக்காங்க. முழுமையாக நல்ல ஏரிகள் சரி பார்த்துட்டு. மற்ற பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட இடத்துலையும் ஆய்வு செய்ய எல்லாமே பொதுவாக எல்லா இடங்களிலும் பார்க்க சொல்லி சரியா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்க சொல்லி. ஒப்பந்ததாரர் மீது இல்லை அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எடுக்க போறீங்களா? முழுமையாக அந்த பார்க்க சொல்லி. எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது விசாரணை செய்யறதுக்கு? சென்னையில் ஏதாவது குழு வருதா? பொதுப்பணித்துறை எத்தனை குழுக்கள் சார்? மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 2 குழுக்கள் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டது. கொடுத்து எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலைங்க. அந்த புகார் கொடுத்து அதிகாரி புகார் பெற்றுக்கொண்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். எஸ்டிபி பிளான்ட் பார்த்துட்டு சில மருந்துகள் வேற மாதிரி எப்படி கொண்டு போக முடியும், குழாய் மூலமா தண்ணி வெளியில கொண்டு போகக்கூடிய நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் காட்சியில் அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை ஒரு வேலை ஏன்னா எல்லாமே கஷ்டப்படும். அதை மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. ஒரு வேலை 2 பேரும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த கால ஆண்டுக்கு அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். உடனே வழங்கப்படும்.